பால் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. அவங்களை எல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்காக நம்ம கேக் மாதிரி ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்களும் எல்லாமே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பால் நல்லா கொதிக்குது. இப்போ சிம்ல வச்சுக்கோங்க. அகரகரை போட்டுக்கோங்க. அகரகரை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. 1 கப்பு ஜீனி அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகரகர் ஃபுல்லா கரையணும். நம்ம கொட்டின ஜீனி அரைச்ச ஜீனியும் நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகரகரை வந்து நீங்க கடையில போய் வாங்கினீங்கன்னா 10 ரூபா 12 ரூபா இருக்கும். அதை ஃபுல்லா போட்டுருங்க. அதை ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சு 25 கிராம் எடுத்துக்கோங்க. ஊற வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து பாலை இறக்கி அதை சப்ஜாவை கொட்டிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆனதுக்கு அப்புறம் இந்த பழத்தெல்லாம் கொட்டிக்கோங்க. நான் என்னென்ன பழம் வச்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. திராட்சை, ஆப்பிள், மாதுளம்பழம் 3த்தையும் இப்படி உள்ள கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தர்பூசணி ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சியான ஐட்டமா சேர்த்துருக்கேன். அதனால குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க. வெயில் நேரத்துக்கு நல்லது தான், இருந்தாலும் அதிகமாக கொடுக்காதீங்க. சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. இது எல்லாத்தையும் பேக்கிங் ட்ரேல மாற்றிக்கோங்க. 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கேக் எப்படி வந்துருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்வீட்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதிகமா சேர்த்துக்க வேணாம். ஏன்னா இது ரொம்ப நம்ம கூலிங் ஐட்டம் தான் அதிகமா சேர்த்துருக்கோம். வெயில் நேரத்துல செஞ்சு கொடுங்க. ஆனா குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா செஞ்சு கொடுக்காதீங்க, கோல்டு வந்துடும். நீங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. உண்மையாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஏஎஸ்எம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.